தொடக்கம் எப்போதுமே கடினமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே கடினமாக தான் இருக்கும். ஸோ ஒரு யூத் டீமை ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். டிஃப்ரெண்ட் மைண்ட் செட், அதுவும் இன்றைக்கி இல்லை, பல ஆண்டுகளுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களோடு இணைந்து பயணித்து இன்றைக்கி அது இந்த நிலைக்கு வளர்த்து விட்டுருக்குறாங்க. அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த இயக்குனர்கள் எல்லாரையும் நினச்சி பார்க்கணும். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர் பணிக்குழுவின் முன்னாள் இயக்குனர் பாசத்திற்குரிய அன்பு அருட்தந்தை இக்னேசியஸ் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். இறைவா, நீ ஒரு சங்கீதம், அதில் இணைந்தே மீட்டிடும் என் கீதம். உன் கரம் தவழும் திரு யாழிசை, அதில் நான் மீட்டிடும் தமிழ் ஏழிசை என்ற அழகான பாடல் வரிகளை நாம் பாட கேட்டிருக்கிறோம். அவ்வாறே நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு நம்முடைய கடவுளை போற்றி புகழ்ந்து பாடும் இளைஞர்களாக உருவாகியிருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட இளைஞர்கள் என்றாலே சாதனை படைப்பவர்கள். அவர்கள் வெறும் கூத்தாடிகள் அல்ல, மாறாக அவர்களாலும் சாதனை படைக்க முடியும் என்பதை நிகழ்த்தி காட்டுகின்ற ஒரு அருமையான நிகழ்ச்சி தான் இந்த நோவா, இந்த அருமையான இசை. ஆகவே இந்த நாளிலே உண்மையிலே நான் நம்முடைய இளைஞர்களை பாராட்டுகிறேன். இவ்வளவு அழகாக நம்முடைய இளைஞர்கள் பாடுவதை பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லாம் எங்கே மறைந்திருந்தார்கள் என்பதை யோசிக்க வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கிறது. அவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது அதைவிட மேலாக கடவுளை பற்றிய துதிப்பாடல்களை பாடுவது என்பது மிகவும் கடினம். அவற்றை மிக அழகாக பயிற்சி செய்து மிக திறமையாக இத்தனை இசைக்கலைஞர்களோடு இத்தனை பாடல்கள் பாடுகின்ற குரல் வளம் கொண்ட நம்முடைய இளைஞர்களோடு இந்த பாடலை எல்லாம் கேட்கும் பொழுது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்க்கின்றேன். 2003ஆம் ஆண்டிலே நம்முடைய சென்னை உயர் மறை மாவட்ட இளைஞர்கள் ஒரு கின்னஸ் சாதனை புரிந்தார்கள். சங்கமம் என்ற 40 மணி நேர தொடர் இசை நிகழ்ச்சி நம்முடைய சாந்தோம் மான்போர்ட் ஸ்டேடியத்தில் முதன்முறையாக நடத்தினார்கள். அதற்கு பிறகு 22 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு அழகான இந்த இசை தென்றல் நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்கின்றேன். ஆகவே இதோ நம்முடைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட இளைஞர்கள் என்றால் அவர்கள் சும்மா இல்லை, மாறாக அவர்கள் சாதிக்கக்கூடியவர்கள் என்பதை இந்த அழகான நிகழ்ச்சியின் வழியாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் ஊக்குவித்து இவர்களுக்கெல்லாம் பின்புலமாயிருந்து வழி நடத்துகிற எம் அருமை தம்பி ரொனால்ட் ரிச்சர்ட் அவர்களுக்கு தான் இந்த பெருமையும் பாராட்டுகளும். ஜோரா ஒரு முறை கைத்தட்டி அவர்களை வாழ்த்துவோம். இதோ எங்கோ தெரிந்த இளைஞர்களை எல்லாம் ஜெபிக்கும் இளைஞர்களாக மாற்றினார். இப்பொழுது இந்த இளைஞர்களாலும் ஆண்டவரை பாடக்கூடிய இளைஞர்களாக அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நம்முடைய கத்தோலிக்க திராவையில், அதுவும் தமிழக திராவையில் இதோ உயர்த்தியிருக்க அவர் அரும்பாடுபட்டிருக்கிறார். அவரோடு இணைந்து இந்த அருமையான இந்த பாடல்களை எல்லாம் பாடிய நம்முடைய அருமை பிள்ளைகளை எல்லாம் ஒரு முறை ஜோரா கைத்தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கரகோஷம் எழுப்பி ஒரு நல்ல ஒரு கரகோஷம் எல்லோரும் சத்தமா, இவ்வளவுதானா, எவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க, எவ்வளோ அருமையான பாடல்கள் பாடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் தலை வணங்குகிறோம். நீங்கள் உயர வேண்டும், இன்னும் சாதனை படைக்க வேண்டும் என வாழ்த்தி மகிழ்கின்றேன். நன்றி. அடுத்ததாக ஒவ்வொரு நிகழ்வுக்குமே ஒரு கரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது போன்று இந்த ஒரு த நோவா நம்ம இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இப்போ நம்ம சிறப்பிச்சுட்டு இருக்கோம். இதுக்குன்ட்டுமே ஒரு கரு அப்படின்னு இருக்கு. என்ன அப்படின்னா, இதன் வழியாக நம்ம இவ்வளோ பெரிய நிகழ்வு வழியாக நம்முடைய செசிலியா என்செம்பிள் அவங்க வந்து எல்லாமே நாட் லைக் கைண்ட் ஆஃப் ஒரு டெக்கரேஷன்ஸ் இல்லை இது ஒரு ஆடம்பரம், அது எல்லாத்தையுமே கடந்து
ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சமூகத்தினுடைய ஒரு பார்வையாகவுமே பார்க்குறாங்க. ஸோ அதை வந்து இந்த ஒரு இடத்துல பதிவு செய்யும் விதமாக ஒரு அண்டர் ப்ரிவிலேஜ்டு கேர்ள்ஸ், ஒரு நம்முடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுக்காக இந்த ஒரு நிகழ்வின் சார்பாக, இந்த ஒரு நிகழ்வின் வழியாக திரட்டப்பட்ட தொகையிலிருந்து ஒரு சிறிய தொகையாக நம்முடைய குழு, நம்முடைய செசிலியா என்செம்பிள், நம்முடைய குட் ஷெப்பர்ட் கான்வென்ட்டினுடைய சிஸ்டர் சபீனா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ அவர்களிடம் எங்களுடைய ஒரு அன்பின் வெளிப்பாடாகவும் நன்றியின் வெளிப்பாடாகவும் இந்த ஒரு தொகையினை சமர்ப்பிப்பதற்காக செசிலியா என்செம்பிள் குழுவினுடைய பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் மற்றும் எங்களுடைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தினுடைய இளைஞர் குழுவினுடைய இயக்குனர் தந்தை ரொனால்ட் ரிச்சர்ட் அவர்களோடு கூட இணைந்து இந்த ஒரு தொகையினை அவர்களுக்கு அளிப்பார்கள். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவன் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியா ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியா ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. பட்டம் பதவியை நாடுகிறோம், பொன்னும் பொருளும் தேடுகிறோம். பட்டம் பதவியை நாடுகிறோம். எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அறிவு திறனும் அமைவதில்லை, உறவு நட்பும் தொடர்வதில்லை. அறிவும் திறனும் அமைவதில்லை, உறவும் நட்பும் தொடர்வதில்லை. தேடும் எதுவும் கிடைப்பதில்லை, கிடைக்கும் பலவும் நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம்
ஆன்மாவை காப்பதா அரியம் செல்வம் சேர்ப்பதா அரிய ஆன்மாவை காப்பதா இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார் அவரே புனித சவேரியார் உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும் உன்னில் என்னை என்னில் உன்னை உன்னில் என்னை என்னில் உன்னை என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும் வாழ்வின் ஒளி உன் வார்த்தை வழியை விலக விழுந்தே வாழ்வே உன்னில் சரணாக வரங்கள் சுரந்தாய் மழையாக வாழ்வின் ஒளி உன் வார்த்தை வழியை விலக விழுந்தே வாழ்வே உன்னில் சரணாக வரங்கள் சுரந்தாய் மழையாக வானம் போன்ற உந்தன் அன்பில் வாழும் ஜீவன் நான் உன் வள்ளல் உள்ளம் சொல்லும் வார்த்தை வளமை தந்ததே ஆஹா உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். ஸோ அடுத்ததாக குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஒவ்வொரு டைம் வர்றப்போ நினச்சிட்டே வருவேன், அப்புறம் மறந்து போயிடுவேன். இந்த தடவை மறக்காமல் கரெக்டாக சொல்ல நம்முடைய மியூசிஷியன்ஸ் ஸோ எல்லாமே நம்ம யூத் பசங்க ரொம்ப அற்புதமாக எல்லாமே வாசிக்கக்கூடிய கீபோர்டிஸ்ட் அண்ட் கிட்டாரிஸ்ட், நம்முடைய ஃப்ளூட், எல்லாருக்குமே தபேலா, ரிதம் அண்ட் வீணா வாசிக்கக்கூடிய எல்லாருக்குமே பாராட்டுகள். உற்சாகமாக அவங்களுக்காக மீண்டும் ஒரு முறை கரங்களை தட்டி பாராட்டுகள் சொல்லிக்கலாம். ஸோ ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அந்த இசைக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இசை ஜாம்பவான்கள். இப்போது மற்றும் ஒரு இசை ஜாம்பவான் இப்போது மேடையில் வர இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 250ற்கு மேற்பட்ட இசை அமைப்பாளர்களோடு பணியாற்றி இருக்கிறார். இந்த திரைமறைவில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பலரை ஸ்க்ரீனுக்கு முன்னாடி பார்க்குறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். சில பேரை நம்ம அடையாளப்படுத்துகின்ற பொழுது அது இவங்க தானா அப்படின்னு கேட்கக்கூடிய, நம்ம பல முறை கேட்டு நம்முடைய பிளேலிஸ்டில் நைய புடைத்த பல சினிமா பாடல்களை அதற்கான இசையை வாசித்தவர் ஒருவர்.
குறிப்பாக தற்சமயம் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் திரைத்துறையில் அப்படின்னா அனிருத், எல்லாருக்கும் தெரியும். ஸோ அனிருத்தோடைய ட்ரூப்பில் மெயின் லீடாக இருந்து எல்லா பாடல்களும், குறிப்பாக இப்போ அண்மையில் வந்து லோகேஷ் கனகராஜ் அவங்களுடைய ரஜினி அவருடைய நடிப்பில் வந்த படம் கூலி படத்தில் குறிப்பாக கொக்கி அப்படின்னு சொல்லி ஒரு தீம் சாங் ஒன்று உண்டு. ஸோ அதில் இருக்கக்கூடிய இசை எல்லாரும் பலமுறை கேட்டிருப்போம். அதை வாசித்தவர் தான் இப்போ மேடைக்கு வர இருக்கிறார். அவருடைய பாசத்திற்குரிய அண்ணன் அமல்ராஜ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். வெல்கம் அமல்ராஜ் சார். ப்ரைஸ் லாட். இங்கே வாசிட்டு இருக்க மியூசிஷியன்ஸ்லாம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக சவுண்ட் பண்ணுது, ரொம்ப அருமையாக வாசிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பேர் தெரியும் எனக்கு. சாம் வந்து எப்படி எனக்கும் சாமுக்கும் ஒரு இது என்னென்னா, அவங்க அப்பா வந்து கோயர் மாஸ்டர், நான் எங்கள் அப்பாவும் வந்து கோயர் மாஸ்டர்ன்றதில் யாராவது ஒரு மியூசிஷியனை பார்த்தா எங்கள் அப்பா கோயர் மாஸ்டர் அப்படின்னு சொன்னாலே எனக்கு வந்து ஒரு தனியாக ஒரு வந்துடும். ஸோ எங்கள் அப்பா வந்து சேக்ரட் சர்ச்சில், எக்மோர் சேக்ரட் சர்ச்சில் ஒரு 35 இயர்ஸாக 365 டேஸ் போவார், ஆர்கனிஸ்டாக இருந்தார். நான் வந்து ஒரு 3.5 இயர்ஸ்லேருந்து என்னை தூக்கிக்கிட்டு சர்ச்சில் தான் ஃபஸ்ட்டு வாசிக்க வச்சார். ஸோ அது வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, கர்நாடிக் படிங்க மியூசிக்னா கொஞ்சம் ஸ்ருதி நான் நினைக்கும். அப்புறம் எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஃபாரின் கண்ட்ரி போனாலும் அந்த ஸ்ருதி அந்த தாளத்தில் நம்ம அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு. அதுக்கும் மேலே நான் சொல்லணும்னா நம்ம சர்ச்சஸில் வாசிக்கணும். அந்த குழந்தையா அது வந்து நம்ம எதையுமே யோசிக்க வேணாம், எல்லா ஞானமும் கிடச்சிரும். அது வந்து நான் 3.5 இயர்ஸ்லேருந்து வாசிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணனா இல்லை பெரிய பெரிய வாத்தியார்கிட்ட கற்றுக்கணும்னா எதுவுமே தெரியாது எனக்கு. ஸோ இப்படி அங்கே சர்ச்சில் பாடி, இன்றைக்கி அந்த விஜய் கூட நாங்கள் பாடியிருக்கேன். வில்லு படத்தில் ராமா சாங்னு ஒன்று வரும், அதை கூட நம்ம பாடியிருக்கேன். எப்படின்னே தெரியல. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நம்ம அங்கே வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ணும்போதோ எல்லா வித ஞானமும் கிடச்சிரும். அதுவும் எஸ்பெஷலி மியூசிக்கு ஞானம் வேணும்னா நம்ம சர்ச்சில் வளரணும். ரொம்ப ஸ்பெஷலான ஞானம் அது. ஸோ வேறு எதுவும் சொல்ல விரும்பல. எனக்கு ஆக்சுவலி ஒரு 250 மியூசிக் டைரக்டர் வாட்சா கூட எவ்ரிடே ஒரு 22 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஒரு புவர் ரன்னிங் லைஃபு, ஓடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஞானமே கிடையாது. எப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு மாதிரி இருப்பாங்க, எல்லாம் வெறும் சாங் ஒண்டி வச்சுருப்பாங்க. இங்கேருந்து யுவன் சங்கர் ராஜா போவோம், அங்கேருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் போவோம், கீரவாணி சோகா போவோம், ஒவ்வொருத்தரும் ஒரு இதாக இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம வந்து எம்டி பவுலில் வெறும் பாத்திரத்தோடு ஆண்டவர்கிட்ட வேண்டும் போதும் அந்தந்த மியூசிக் டைரக்டருக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பார் ஆண்டவர். ஸோ எத்தனையோ வாட்சாலும் எந்த சாயலும் வராது. நம்மக்கிட்ட இருக்கிறது அதே வயலின், அதே கிட்டாரு, பாடுறது அதெல்லாம் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கடவுளுடைய ஞானன்றது அந்த ப்ரேயர். நான் வந்து எல்லா ஸ்டுடியோலையும் ப்ளே பண்ணும்போதும் நான் ப்ளே பண்ணுற இடத்துல நீல் டவுன் பண்ணாத நாளே கிடையாது. ஒரு நாளைக்கு 7 ஸ்டுடியோ போவேன். 7 ஸ்டுடியோ நான் வாசிக்கிற இடத்துல நீல் டவுன் பண்ணி ப்ரே பண்ணுவேன், சரண்டர் பண்ணுவேன். அந்த ஸ்டுடியோ டாய்லெட்லேயும் நான் மூட்டியை போடுவேன். இதுதான் என்னுடைய பெரிய ஞானம். சர்ச்சில் வளர்ந்தது, அப்புறம் இதுதான் கடைபிடிப்பேன், தவிர மியூசிக்லாம் ஒன்றும் தெரியாது. ஸோ காட்ஸ் கிரேஸ், ரொம்ப சந்தோஷம். இங்கே ரொம்ப எனக்கு பழைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்காரு, ஜோசப்னு. நான் வந்து ஒரு 30 இயர்ஸ் பிஃபோர் வாட்சிருக்கேன். ஜோசப் தான் கரெக்ட். ஸோ வந்து இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகுது பார்க்கும்போதும். ஃபாதர்ஸ்லாம் இருக்கீங்க, பெரியவங்களாம் இருக்கீங்க, நான் ஏதாவது பேசுகிறேன், சாரி. அமல்ராஜ் சார் எப்போவுமே வந்து சொன்ன உடனே வார்த்தை இந்த மேடை மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, ஞாபகம் இருக்குங்களா சார்? ஐயோ எனக்கு பேச வராது ஜோ அப்படிம்பார். ஆனால் ரொம்ப அற்புதமான ஆழமான கருத்துக்களை விதைத்து சொல்லக்கூடியவர் நம்முடைய அமல்ராஜ் அண்ணனுக்கு அனைவரும் கரங்களை தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். தற்போது அண்ணன் அவர்களை கௌரவிக்கும் வண்ணமாக நம்முடைய சாம் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். ஷெரின் அவர்களை அன்பளிப்பு வழங்குவதற்காக அன்போடு அழைக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி நம்ம சிஎஸ்ஐ அந்த மாதிரி லுத்ரன்ஸ்லாம் எல்லா சர்ச்லேயும் போய் வாசிப்பேன். அந்த கிறிஸ்மஸ் டைமில் நிறைய அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட் டைமு இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ஆர்கெஸ்ட்ரா வெரி ப்ரொஃபஷனல் மியூசிஷியன்ஸ், ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் ஓட இதுதான் நான் ஃபஸ்ட்டு கேட்டது. சாந்தம்
இந்த 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த 5-10 இயர்ஸ்லலாம் அந்த சென்ட் பீச்சில் நடக்கும். ஃபாதர் அடைக்கலம் வாய்ஸ் வரும், அந்த ட்ராமா நடக்கும், அந்த பிளைண்ட் ஆர்கெஸ்ட்ராவோட நடக்கும். அதெல்லாம் பார்த்த பிரமிச்ச இது இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது பார்க்குறேன். இது வந்து அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆகுது, நிறைய இயர்லி ஒரு நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். நான் எல்லா ப்ரோக்ராமுக்கும் வந்து அந்த ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு பார்த்து ரசிச்சுட்டு போவேன். ப்ரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக இந்த யூத் டீம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு டீம். அதில் இருக்கின்ற பொழுது நிறையா சண்டை சச்சரவுகள் அப்படி இப்படின்னு இருந்தாலும் எனக்கு யூத் அப்படின்னு பசங்க ஒன்று கூட்டிட்டா யாரையும் விட்டு கொடுக்கறதில்ல. அதே மாதிரி தன்னை வழிகாட்டிய தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீனியர் யூத் அவங்களையும் அவங்க மறக்கிறதில்ல. அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இப்போ நம்முடைய இளைஞர் பணிக்குழுவில் இருந்து சிறப்புற செயல்பட்ட டேனி, தம்பி டேனி ஒரு சிறப்பான பாடல் மாதாவுக்காக பாட வருகிறார். லெட்ஸ் வெல்கம் டேனி. மங்கள நிலவே மாமரி அன்னையே, வாழ்க வாழ்கவே தாயே, வாழ்க வாழ்கவே. மங்கள நிலவே மாமரி அன்னையே, வாழ்க வாழ்கவே தாயே, வாழ்க வாழ்கவே. இறைவழி நின்று விரைந்தம்மை காக்கும் சுகம் தரும் சுந்தரியே தாயே, சுகம் தரும் சுந்தரியே. மங்கள நிலவே மாமரி அன்னையே, வாழ்க வாழ்கவே. 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 சா 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 ரீ 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 மா ம ப க க ம ரீ ரீ க சா. சா 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 ரீ 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 மா ம ப க க ம ரீ க ம க பா. வேளா நகர் போற்றும் காவியமே, வேளையில் துணை நிற்கும் காவலியே. வேளா நகர் போற்றும் காவியமே, வேளையில் துணை நிற்கும் காவலியே. வரங்களை பொழியும் வான்மழையே, வருமுன் காத்திட வருபவளே. வரங்களை பொழியும் வான்மழையே, வருமுன் காத்திட வருபவளே. மங்கள நிலவே மாமரி அன்னையே, வாழ்க வாழ்கவே தாயே, வாழ்க வாழ்கவே. மங்கள நிலவே மாமரி அன்னையே, 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 வாழ்க வாழ்கவே.
இறைவுளம் விளங்கிட உனை தந்தாய், மகனையே தந்திட எமை மீட்டாய். இறைவுளம் விளங்கிட உனை தந்தாய், மகனையே தந்திட எமை மீட்டாய். வழிகளை காட்டியே முன் சென்றாய், அவர் வழி நடப்பதே முறை என்றாய். வழிகளை காட்டியே முன் சென்றாய், அவர் வழி நடப்பதே முறை என்றார். மங்கள நிலவே மாமரி அன்னையே, வாழ்க வாழ்கவே. தாயே வாழ்க வாழ்கவே. இறைவழி நின்று விரைந்தெம்மை காக்கும் சுகம் தரும் சுந்தரியே, தாயே சுகம் தரும் சுந்தரியே. மங்கள நிலவே மாமரி அன்னையே, வாழ்க வாழ்கவே. 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 என் குறித்த வாழ்க்கையில் சென்ற பங்குகளெல்லாம் இளைஞர்கள் தான் எனக்கு உறுதுணையாக இருந்து பக்கபலமாக இருந்து ஒரு குருவாக இருப்பதற்கு உறுதுணை புரிந்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு சொல்லும் போது நான் எதுவுமே கேட்டுக்கல, நான் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வரேன் அப்படின்னு சொன்னேன். இந்த ஃபர்ஸ்ட் எவர் கேத்லிக் கான்சர்ட்